தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு சகோதரன் ப்ரூஸ். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விசையாக இந்த வாரத்திலே உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த தொலைக்காட்சி வழியாக உங்களோடு பேசுகிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய கரம் உங்களை தொடுவதாக, கர்த்தருடைய கரம் உங்களை விடுதலையாக்குவதாக, தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது செய்த சில காரியங்களை குறித்து உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி எண்ணுகிறேன். தேவ தயவு நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே ஒரு பிசாசை துரத்துகிறதை பார்க்க முடியும். அது எப்படி சொல்லுகிறது என்று பார்த்தீர்களானால் 33ஆம் வசனத்திலே, ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். இது எப்படி இந்த காரியம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா 31ஆவது வசனத்தில் இது எங்க நடக்குன்னு கவனிச்சிங்கன்னா 31ஆவது வசனம், பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாயிருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனை குறித்து ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தது. அது என்ன ஆச்சரியம்? அவர் அதிகாரமுடையவராய் போதிக்கிறவராகவே இருந்தார். அதை இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆண்டவரை தேடி ஒரு கூட்ட மக்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷனும் வந்ததாக 33வது வசனத்தில் வாசிக்கிறோம். 34வது வசனத்தில் அந்த மனுஷன் பேசுறான். அந்த அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன் பேசுறான். என்ன சொல்றான்? அவன், ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜெப ஆலயத்திலே வந்து உபதேசம் பண்ணுகிறார். அந்த இடத்திலே ஒரு அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஒரு கூப்பாடு, ஒரு கூச்சல் போடுகிறான். என்ன போடுறான்? ஐயோ. அவன் சொன்னது முதல் வார்த்தை பாருங்க, ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறதற்கு அவருடைய நாமத்திலே வல்லமை உண்டு. அநேக நாமத்தை சொல்லலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நசரேனாகிய இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இப்படி அவரை குறித்து வேதத்திலே பல காரியங்கள், பல பெயர்களை பார்க்க முடியும். இந்த இடத்துல பிசாசு சொல்றான், அந்த அசுத்தாவி சொல்றான், நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? பாருங்க, அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் சொல்லுது. ஒரு மனுஷன் அசுத்த ஆவி பிடித்திருக்கு. ஆனா இவன் அந்த அசுத்தாவி பேசும்போது சொல்றது பாருங்க, எனக்கும் உங்களுக்கும் என்னன்னு கேட்கல, எங்களுக்கும் உமக்கும் என்ன?
எங்களை கெடுக்கவா வந்தீர். பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே அவன் தனியா இல்ல, ஒரு கூட்டமாக இருக்கிற அடிப்படையில் வருது ஒரு காரியம். இன்னொன்னு, அவன் சொல்ற ஒரு பகுதியை கவனிச்சோமானால், அவனும் அவனை சேர்ந்த கூட்டமும் என்ன மட்டும் இல்ல, என் கூட்டத்தையே கெடுக்க வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவன் பேசுறத பார்க்கிறோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றான் பாருங்க, நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இதெல்லாம் கவனிக்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு இதே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருவேளை நம்மளை பார்த்து பிசாசு சொல்றான் வைங்க, எனக்கு உங்களுக்கு என்ன, நீர் தேவனுடைய வல்லமையான தீர்க்கதரிசி ஆயிற்றே, நீர் தேவனுடைய வல்லமையான அப்போஸ்தலன் ஆயிற்றே, அல்லது நீர் தேவனுடைய மனுஷன் ஆயிற்றே, இப்படி ஏதோ ஒன்று சொல்றான்னா உள்ள பெரிய வேட்டு வைக்கிறான். என்ன வேட்டு வைக்கிறான்? கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு வேளை ஊழியக்காரர்கள் இதை கேட்பீர்களானால், பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு மனுஷனை புகழும் போது, ஆண்டவராக இயேசு சொல்லி கொடுத்தது, மனுஷர் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோ. அதனாலதான் இயேசு பாருங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட், நீ பேசாமல் இவனை விட்டு அப்படின்ட்டார். வாயை பொத்து அப்படிங்கிறார். ஆமென், அல்லேலூயா. பிசாசை பேச விட்டு நாம் செயல்படக்கூடாது என்பதற்கு இயேசு கிறிஸ்து செய்த இந்த ஊழியத்திலே ஒரு அடையாளம் இருக்கிறது, ஒரு காரியம் இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தோம், பிசாச பேசுகிறதுக்கு அனுமதி அநேக இடங்களில் இயேசு கொடுக்கவே இல்லை. ஆமென். பல நேரம் அந்த புகழ்ச்சி, இயேசு இதையெல்லாம் வெற்றி கொண்டவர், அதனால அவருக்கு அது பெருசா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலை, பேசாம கடந்து போன்ட்டார். ஆனா இப்படி நம்மை பார்த்து ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன் சொல்லுவானானால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில்? நம்ம எப்படி ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை கனம் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இடம் கொடுத்தீங்கனாலே, அந்த புகழ்ச்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே சோர்ந்து போய் தளர்ந்து போய் தேவனுக்கென்று இருக்க அந்த வைராக்கியத்தை இழந்து போக செய்யும். அதனால தேவ ஊழியர்களே, மிகுந்த கவனத்தோடு நீங்கள் இருக்கும்படி கர்த்தராகிய ஆண்டவருக்குள் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. சரி, இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்ன உடனே நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி, ஒரு அலைக்கழிப்பு. அப்படியே பார்த்திருப்பீங்களே, ஒருவேளை பிசாசு பிடிச்சிருந்தவங்க அவங்க அலைக்கழிக்கிறது, விழுகிறது, புரள்றது, அப்படி ஆடுறது, என்னென்னமோ பண்ணுவாங்க. அவங்க செய்யறது தன்னையும் அறியாமல் அவர்கள் செய்கிற காரியங்கள் அநேக விதமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமை அத அவன் செய்து என்ன பண்றான்? ஜனங்கள் நடுவில் அவனை தள்ளுறான். தள்ளிட்டு இன்னொரு விஷயம் எழுதியிருக்குது இல்ல, அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டார். ஆமென், அல்லேலூயா. ஒரு சேதமும் செய்யாமல். அப்போ ஆண்டவர் ஒரு பிசாசு பிடித்த மனிதனுக்கு கொடுக்கிற ஒரு விடுதலை, அந்த மனிதனை எந்த சேதமும் இல்லாமல் அந்த பிசாசினிடத்திலிருந்து விடுவிக்கிற தேவனுடைய கரம். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் இதே இப்படிப்பட்ட அற்புதங்களை தம்முடைய ஊழியர்கள் மூலமாக தம்முடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கிறார். பிசாசை அவர் துரத்தி பிசாசின் கிரியையிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குகிறார். இன்றைக்கும் அவருடைய கரம் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனையும் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி, எந்த
பீடிப்பிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இருக்கிறவர் அல்ல. அப்படியே அவர்களை விட்டு விடுகிறவரும் அல்ல. மாறாக அவர்களை அந்த பிசாசின் கட்டிலிருந்து, பிசாசின் போராட்டத்திலிருந்து, பிசாசின் தந்திரங்களிலிருந்து, பிசாசின் பிணிகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதை கவனித்துக் கொண்டிருந்த ஜனங்களை பாருங்க, 36வது வசனம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அவருடைய அதிகாரம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிகாரங்களை தம்முடைய ஊழியர்களுக்கு தந்து நடத்துகிறார். அந்த வார்த்தையின்படி, அந்த ஊழியர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிற கிருபையின்படி அதிசயங்களும் அற்புதங்களையும் ஆண்டவர் நடத்தி இந்த வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் பொய்யர் அல்ல, அவர் நிஜஸ்தராய், உண்மையுள்ளவராய், கிருபையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே கண்ணீரோடு பிசாசின் போராட்டத்தின் மத்தியிலே வாழுகிறவர்களை அவர் இன்றைக்கும் விடுதலை தருகிறவராக, ஒருவேளை பில்லி சூனியத்தின் கட்டுகளாய் இருக்கலாம், ஒருவேளை ஏவல்களாய் இருக்கலாம், ஒருவேளை அந்தகாரத்தின் ஆளுகையிலே நீங்கள் பீடிக்கப்பட்டிருக்கலாம். என்ன செய்தாலும் என் வாழ்க்கை சுபிட்சமா இல்லை, என் வாழ்க்கை போராட்டமாவே இருக்குதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்க இருந்துகிட்டு இருக்கலாம். ஒருவேளை அது பிசாசின் போராட்டமா இருக்க வாய்ப்பு உண்டு. தேவனுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. தேவன் உங்களை நிச்சயமாகவே இந்த பிசாசின் போராட்டங்களிலிருந்து விடுவிக்க விரும்புகிறார். நிச்சயமாய் அவர் விடுவிப்பார். ஆமென். ஆனா ஒன்னே ஒன்று செய்யணும், ஆண்டவரை தேடி ஆண்டவரை ஆராதிக்க பழகுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அதிகாரத்தோடு அவர் கட்டளையிட்டதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, 37வது வசனம் சொல்லுது, அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. இயேசு கிட்ட வந்தா இப்படி ஒரு அற்புதம் செய்தாரு, இப்படி பிசாசை துரத்திட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களுக்கும் இந்த செய்தி பரம்பிச்சுன்னு சொல்லுது. ஆமென். 38வது வசனம், அடுத்த காரியத்தை பார்ப்போம். பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. இதுல இந்த விஷயத்தை கவனிச்சோம்னா, பேதுருவின் மாமிக்கு மிகுந்த ஒரு ஜுரம். அந்த நாட்கள்ல சரியான வைத்தியம் பண்ணல அப்படின்னு சொன்னா இந்த ஜுரத்தினால மரித்து போகக்கூடிய நிலைமை கூட வந்துடும். இன்னைக்கு நீங்க சமீப நாட்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வைரஸ் வந்து முதல்ல ஜுரத்தின் அறிகுறியாய் வந்து அது இருமல், சளி அப்படியே ஆட்களை கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை, நிமோனியா காய்ச்சல்னு சொல்லி இப்படி பல விதங்களிலே போராட்டங்கள் இருக்கிறது. அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன காய்ச்சல் இருந்ததோ தெரியல. ஏன்னா அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன, அந்த அம்மா படுத்த படுக்கையா கிடக்கிறா. அந்த அம்மாவுடைய படுத்த படுக்கையில ஆண்டவர் அவளை எழுந்துருன்னு சொல்ல, குனிஞ்சிருந்து போய் தொடுறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். ஆமென். அல்லேலூயா. அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். ஆமென். அல்லேலூயா. இயேசு ஒரு மனிதனுக்கு விடுதலையை தரும்போது அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாய் ஊழியம் செய்யலாம். உங்களுக்கு எனக்கு ரொம்ப தெரியாத வசனம்னு சொன்னீங்கன்னா, நீங்க மற்றவர்களுக்கு இயேசு எனக்கு இதை செய்தார்னு சொல்லுகிற அந்த சாட்சி ஒரு ஊழியமாய் மாறும். அந்த சாட்சியின் அடிப்படையிலே அவர்களை தேவன் என்ன செய்வார்? ரட்சிப்பார். அவர்களை தேவன் விடுதலையாக்குவார். ஆமென். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை ஒரு நாளும் உங்களுக்குள்ளே வைத்திருக்காமல் அதை குறித்து, ஆண்டவரை குறித்து அதிகமாய் வெளியே சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்க, 40வது வசனம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே
பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்றைக்கு ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு சுவிசேஷ கூட்டம். சில இடங்கள்ல குறைஞ்சது 100 பேர் அல்லது 200 பேர் அல்லது 1000 பேர், 5000 பேர், 10,000 பேர், 20,000 பேர், சில இடங்களில் லட்சக்கணக்கானவர் கூட கூடி வருகிறார்கள். இயேசு வாழ்ந்த நாட்களில் பல ஆயிரம் ஜனங்கள், ஏன்னா அவரு பந்தி வைக்கும்போது சொல்றாரு 5000 புருஷர்கள் மாத்திரம் இருந்தாங்கன்னா குறைஞ்சது ஒரு 20-25,000 பேர் இருந்திருப்பாங்க. 25,000 பேருக்கு மைக்கு போடாம பேசினவரியா எங்க அப்பா. ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாட்கள் மைக்கு கிடையாது. இன்னைக்கு 100 பேர் மத்தியில பேசுறதுக்கே மைக் என்ன வேண்டியிருக்கு, அவசியமா இருக்க வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பலத்தை பாருங்கள், அவர் எவ்வளவு கிருபையுள்ளவர் என்பதை பாருங்கள், அவர் எவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தார் என்று பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அவரு இந்த இடத்துல எவ்வளவு பேர் வந்திருந்தான்னு சொல்லல. பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலையும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். ஆமென். ஒவ்வொருத்தர் மேலையும் கையை வச்சு ஜெபம் பண்ணினார். ஆமென். இன்றைக்கும் நீங்க ஏங்கி கொண்டிருக்கலாம், எனக்கு யாராவது ஜெபித்து விடுதலை வந்துராதா, ஒருவேளை இயேசுனை தொற்ற மாட்டாரா, அல்லது எந்த கடவுளாவது எனக்கு விடுதலை தந்துராதான்னு நீங்க ஏங்கிக்கிட்டு இருப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே ஜீவனோடு இருக்கிறவர். அவர் உங்களை தொட இன்றைக்கு வந்திருக்கிறார். அவருக்கு இடம் கொடுப்பீங்கன்னா, அவர் உங்களை தொடறதுக்கு இடம் கொடுப்பீங்கன்னா, அனுமதிப்பீங்கன்னா, ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் சொல்லுது. அதாவது நாம் அவரிடத்தில் வரும்போது, அவரை தேடி வரும்போது, அவருக்கு இடம் கொடுக்கும் போது, அவரை தொடட்டும், என்னை விடுதலையாக்கட்டும் என்று சொல்லி அந்த ஒரு ஏக்கத்தோடு அவரிடத்திலே வந்து நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் என்ன செய்யறாரு, அவர் மேலே அந்த வந்தவங்க மேல கைய வைக்கிறாரு. கைய வச்சு பாத்திரம்ல பாருங்க, கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் கை உங்கள் மேலே படட்டும். இன்றைக்கு கேட்பீங்களா, ஒருவேளை படுக்கையில இருக்கலாம், ஓ கண்ணீரோடு என்னை கண்டுகொள்கிறதுக்கு கூட என் குடும்பத்தில் யாரும் இல்லையே, ஒருவேளை நான் இப்படி இருக்கிறதுனால எல்லாரும் என்னை ஏளனமாய் பார்க்கிறார்களே, என்னுடைய துக்கம், துயரம், என்னுடைய வலி, வேதனையை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ மகனே, மகளே, இயேசு உன்னை பார்க்க விரும்புகிறார். நீ இயேசுவை தேடுவியா? நீ இயேசுவை நோக்கி பார்ப்பியா? என்ன அவர் தொடட்டும்னு நம்புவியா? எதிர்பார்ப்பியா? ஒப்பு கொடுப்பாயா? நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த நேரத்துல இருதயத்தை திறந்து, ஆண்டவரே என்னை தொட்டு சுகமாக்கும், என்னை தொட்டு சுகமாக்கும். ஒரு பக்தன் இப்படி பாடினா, தொட்டு சுகமாக்கும் ஐயா என் இயேசுவே, தொட்டு சுகமாக்கும் ஐயா. ஆமென். தொட்டு சுகமாக்குகிற அவருடைய வல்லமை. அவர் வார்த்தையிலேயும் சுகத்தை உண்டாக்கினார். அவர் வெவ்வேறு விதமாய் கிரியை செய்து சுகத்தை கொடுத்திருக்கிறார். யாரை தொட வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அவர்களை அவர் தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். நீங்கள் அவரிடத்திலே வேண்டி உங்கள் இருதயத்திலிருந்து, ஆண்டவரே என்னை தொட்டு சுகமாக்கும், என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் போது நிச்சயமாகவே உங்களை அவர் விடுவிப்பார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க 41வது வசனம், பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உதயமானபோது அவர் புறப்பட்டு
வனாந்திரமான ஓரிடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி ஒரு இடத்துல விடுதலையை கொடுத்துட்டு அந்த இடத்திலேயே இருக்காம மற்றவர்களையும் விடுவிக்கணும், மற்றவர்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி சொல்லணும். தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன தெரியுமா முக்கியமான ஒரு விஷயம் பிரியமானவர்களே? உங்கள் வியாதியோடு, உங்கள் கண்ணீரோடு, உங்கள் கவலையோடு, உங்கள் நெருக்கத்தோடு, உங்கள் கடன் பாரத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்க வேண்டாம். இயேசு தருகிற விடுதலையோடு நீங்கள் இருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் விடுதலை தராதுங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அற்பமானவைகள், அதையே நான் உனக்கு தர்றேன், அதை விட பெருசா உனக்கு தந்திருக்கிறேன். அதுதான் பரலோக ராஜ்யம். ஆமென். அந்த பரலோக ராஜ்யத்தை எதிர்பார்ப்பீங்கன்னா, அந்த பரலோக ராஜ்யத்து மேல வாஞ்சையா இருப்பீங்கன்னா, அவர் நிச்சயமா என்ன செய்வாரு? இந்த உலகத்தின் காரியங்களை, உலகத்தின் தேவைகள் எல்லாம் சந்தித்து உங்களை விடுதலையாக்கி பரலோக ராஜ்யத்தின் புத்திரராய் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே உங்களை வரவழைக்கும்படி அவர் நிச்சயமாய் கிருபையாய் இருந்து வழி நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். ஆமென். மற்ற ஊர்களிலும் மற்ற இடங்களிலேயும். அப்படி என்றால் இன்னும் விடுதலை பெறாமல், இன்னும் கண்ணீரோடு, இன்னும் நெருக்கத்தோடு, இன்னும் போராட்டத்தோடு, விடுதலையே இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஜனங்களுக்காகவே இயேசு வந்தார். அவரை அறிவிக்கிற நாங்களும் இன்னும் அறிவிக்கப்படாத இடங்களில், இன்னும் இயேசுவை அறிந்திருக்காத இடங்களில் சொல்லுகிறதற்கே அதற்காகவே பிரயாசப்படுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் இடத்துல, உன் வீட்டுல, ஒருவேளை உன் கிராமத்துல அல்லது உன்னுடைய ஊர்ல இயேசுவை அறிவிக்க கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் இருக்குமானாலும் ஸ்தோத்திரம். இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, இயேசுவுக்கு உன் இருதயத்தை திறந்து கொடு, போதும், அவர் உனக்குள்ளே பிரவேசிப்பார். உன் இருதயத்தில் இயேசு வந்தால் போதும், நிச்சயமான விடுதலை எப்பொழுதும் உண்டு. சரீர பலவீனம் போயிடும், உன்னுடைய கண்ணீர் போயிடும், உன் வேதனை போயிடும், உன் துக்கம் போயிடும், உன் துயரம் போயிடும். இதெல்லாம் இந்த உலகத்துக்குரியது. இதை விட மேலான ஒரு ஆசீர்வாதம், அதுதான் நித்தியமாய் வாழுகிற அந்த நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அதை தர விரும்புகிறார். பிரியமானவர்களே, தேவனிடத்திலே சேருங்கள், தேவனை நோக்கி பாருங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு அந்த காரியத்தை தர விரும்புகிறார். இருதயத்தை திறந்து கொடுப்பீங்களா? இயேசு அறியாதபடிக்கு இருப்பீங்கன்னா, இன்றைக்கு இயேசு ஒருவரே உண்மையான தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு ஒருவரே மெய்யான கர்த்தராய் இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவ கரம் உங்களை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி உங்களுக்கு நான் இந்த காரியத்தை சொல்றேன். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையும் சமாதானம் உங்களோட இருக்கும், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோட இருக்கும். அவர் உங்களை தொட விரும்புறாரு, அவர் உங்களை விடுதலையாக்க விரும்புறாரு. உங்க கண்ணீரோடவே உங்களை வைத்திருக்க விரும்பல, இருளிலேயே நீங்க இருக்கணும்னு அவர் விரும்பல, கடன் பாரத்தோட நீங்க இருக்கணும்னு அவர் விரும்பல, பிசாசு போராட்டத்தோடவே நீங்க இருக்கணும்னு அவர் விரும்பல. அவர் பார்த்த யாவரையும், ஒரு இடத்துல பிசாசுன்னு பிடிச்சவங்களை பார்த்தோம், இன்னொரு இடத்துல சரீரத்துல பலவீனத்தை பார்த்தோம். ரெண்டையும் சுகமாக்கினார். பிசாசு பிடிச்சிருந்தவங்கள பிசாசு துரத்துறாரு, சரீர பலவீனமா இருக்கிறத தொட்டு சுகமாக்குறாரு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கும்படி கட்டளையிட்டாருன்னு இருக்கு. உடனே ஜுரம் நீங்கிட்டு. ஆமென். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்களேன். உள்ளுக்குள்ள நடக்கிற காரியத்தை கூட அது ஒரு வார்த்தையினால நீங்க குடிக்கக்கூடிய வல்லமை. கேளுங்க, ஆண்டவரே என்னை தொடுங்க, எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுங்க, என்னை விடுதலையாக்குங்க. கேட்பீங்களா? கேட்பீங்களா? நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, கேட்பீங்களா? அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி,
செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு கூப்பிட வேண்டியதுதான். அதை செய்தா போதும், அவர் நிச்சயமா உன்னை விடுதலையாக்குவார். அவர் உன் கண்ணீரை துடைப்பார், உன் பிரச்சனையை மாற்றுவார். அவரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எவ்வளவோ பேர் எத்தனையோ சாட்சிகளை சொல்லி இருக்கிறார்கள். நாங்களும் சொல்ல முடியும். எங்களுடைய ஊழியங்களிலே கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் சொல்ல முடியும். அநேக காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை தேவன் விடுதலையாக்குகிறார். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், ஸ்கூலுக்கு போக முடியல, சின்ன பையன், சில வருஷங்கள் ஸ்கூலுக்கு போக முடியல, கண்ணீரோடு நாங்க அந்த குடும்பம் கர்த்தர் ஜெபம் பண்ணி அந்த பிள்ளை திரும்ப எழுந்து சரியாகி ஸ்கூலுக்கு போகும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் தந்தார். இதையெல்லாம் தேவன் இன்றைக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராகத்தானே இருக்கிறாரு. உங்களுக்கு மாத்திரம் செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். பிரியமானவர்களே, உங்களையும் அவர் நேசிக்கிறார், உங்களையும் அவர் நோக்கி பார்க்கிறார், நிச்சயம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கும், தேவனுடைய கிருபை உங்களோடு இருக்கும். ஆமென். ஜெபிப்போமா? எனக்கு இந்த ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே, என் பிரச்சனையெல்லாம் மாத்துங்க ஆண்டவரேன்னு கேட்டு ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, என்னோட கூட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்களேன். நல்ல தகப்பனே, நான் உங்க பிள்ளையா மாறுறேன், எனக்கு உங்க கிருபையை தாங்க, என்னை பலப்படுத்துங்க. கண்ணீரின் என்னுடைய வாழ்க்கையை என்னை விட்டு நீங்களாக்குங்க, வேதனை நாட்களை என்னை விட்டு நீங்களாக்குங்க, துக்கத்தின் நாட்களை என்னை விட்டு நீங்களாக்குங்க, துயரத்தின் நாட்களை என்னை விட்டு நீங்களாக்குங்க. சொல்லுவீங்களா? பா, இந்த பிசாசின் போராட்டத்தில் எனக்கு விடுதலையை கொடுங்க. கண்ணீரோடு என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதே, இந்த கண்ணீரெல்லாம் தொடங்க ஆண்டவரே, எனக்கு விடுதலை கொடுங்க இயேசுவே. என்னுடைய இந்த பலவீனம், மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க, இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. ஒருவேளை இது கேன்சரா இருக்கலாம், ஒருவேளை தைராய்டா இருக்கலாம், ஒருவேளை கட்டிகள், அது தலையில இருக்கலாம், வயிற்றில் இருக்கலாம், முதுகுல இருக்கலாம், இடுப்புல இருக்கலாம், ஏதோ ஒன்று கேன்சர் கட்டியா இருக்கலாம். ஒருவேளை சுகர், டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதியினாலே நீங்க சோர்ந்து போன ஒரு நிலையில இருக்கலாம். எல்லாத்தையும் மாற்ற தேவன் வல்லவர். எல்லாவற்றையும் மாற்றி உங்களை எல்லாவற்றிலும் பலன் கொள்ள செய்கிற தேவன் வல்லவர். சுகர் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்து கரெக்டா எல்லாம் மாற்ற வல்லவர். அவரை நோக்கி பார்ப்பீங்களா? அவரை நோக்கி உங்க கண்களை அவரை நோக்கி வைப்பீங்களா? என்னை தொடுங்கப்பா, என்னை தொட்டு சுகமாக்குங்க இயேசுவே, என்னை தொட்டு சுகமாக்குங்க இயேசுவே கேட்பீங்களா? பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். தள்ள மாட்டாரு. பயப்படாம கேளுங்க, ஆண்டவரே என்ன சுகமாக்குங்க, என் இருதயத்தை உங்களுக்கு தர்றேன் சொல்லுங்க, 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 சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கரத்தை நீட்டி தொடுங்க, கிருபையாயிருங்க. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட சத்துருவின் அந்தகாரங்களில் இருந்தாலும், சத்துருவின் போராட்டங்களிலே இருந்தாலும் இந்த பிள்ளைகளை தொட்டு விடுதலையாக்குங்க. கர்த்தருடைய கிருபையின் கரம் அவர்களை தொடுவதாக. தேவ நீதி, தேவ தயவர்களோடு இருப்பதாக, தேவ பலன் இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப திருநாமத்தில் இந்த பிள்ளைகளுடைய பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாம் மாறுவதாக என்று சொல்லி கட்டளை கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வீக சுகத்தை நீங்கள் பெற்று தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பராமரிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.